ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 6ஆம் வகுப்பில் இயல் 5ல் பார்ட் 3 பார்க்கப்படும். தமிழர் பெருவிழா. விரும்பி கொண்டாடுவது விழா எனப்படும். உறவுகள் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் மனதிற்கு மகிழ்வை தரும், மனிதரிடையே ஒற்றுமை வளர்க்கும். தமிழரின் நாகரிகம், வீரம் ஆகியவற்றை எடுத்துக்காட்டும் வகையில் பல விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. விழாக்கள் நமது பண்பாட்டை அடுத்த தலைமுறையிற்கான கொண்டு சேர்க்கின்றன. தமிழருக்கே உரிய சிறப்பான விழாவை பற்றி அறிவோம் வாருங்கள். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழர்களின் வாழ்க்கை முறையாகும். இயற்கையை வணங்குதல் தமிழர் மரபு. தமிழர் கொண்டாடும் பல விழாக்கள் இயற்கையை போற்றும் வகையிலேயே அமைந்திருக்கின்றன. அவற்றுள் சிறப்பானது பொங்கல் விழா ஆகும். இது தமிழர் திருநாள் என்றும் போற்றப்படுகிறது. கதிரவனுக்கு நன்றி கூறி சிறப்பு செய்யும் விழா பொங்கல் விழா. பொங்கல் விழாவுனா கதிரவனுக்கு, அதாவது சூரியனுக்கு நன்றி கூறுகிறது. உழவர்கள் ஆடி திங்கள்ல விதைப்பர், தை திங்கள்ல அறுவடை செய்து பயனடைவர். தைத்திங்களின் முதல் நாளில் பொங்கலிட்டு வழிபடுவர். எனவே திருவிழாவை அறுவடை திருவிழா என்று அழைப்போம். அந்த சமயத்தில் இயற்கையானை பசுமையான ஆடை உடுத்தி பல நிற பூக்களை சூடியிருப்பார்கள். காயும் கனியும் கரும்பும் எங்கும் பார்த்தாலும் விளைந்து காட்சி தரும். உழவர்கள் இயற்கைக்கும் தம்முடன் உழைத்த கால்நடைகளுக்கும் இந்நாளில் நன்றி தெரிவித்து மகிழ்கின்றனர். எனவே இவ்விழாவை உழவர் திருநாள் என்றும் கூறுகிறோம். பொங்கல் திருநாள் 2 நாட்கள் முதல் 4 நாட்கள் வரை கொண்டாடப்படுகிறது. இது வட்டாரத்துக்கு வட்டாரம் மாறுபடும். போகி திருநாள். பழையன கழிதலும் புதியன புகுதலும், அதாவது நன்னூல் நூற்பால சொல்லியிருக்கு என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருட்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள் போகி, அதாவது போகி திருநாள். இது மார்கழி மாதத்தின் இறுதி நாள். போகினா அப்போ மார்கழி மாதத்தின் இறுதி நாள். பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. வாழ்க்கைக்கு வளம் தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள். இத்திருநாள் அன்று வாசலில் வண்ண கோலமிடுவர், மாவிலை தோரணம் கட்டுவர், புது பானையில் புத்தரிசியோடு வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலிடுவர். பொங்கல் என்பதற்கு பொங்கி பெருகி வருவது என்று பொருள். பொங்கல்னா பொருள் என்னது? பொங்கி பெருகி வருவது. பொங்கல் பொங்கி வரும் வேளையில் பொங்கலோ பொங்கல் என்று மங்கள ஒலி எழுப்பி போற்றுவர். பொங்கல் பொங்கி வருவது போல் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும். பின்னர் தலைவாழை இலையிட்டு பொங்கலை படைப்பர். கரும்பு, மஞ்சள், கொத்து, தேங்காய், பழங்கள், வெற்றிலை, பாக்கு ஆகியவற்றை வைத்து வழிபடுவர். விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோடு வணங்கி மகிழ்வர். சர்க்கரை பொங்கலை அனைவருக்கும் அளித்து தாமும் உண்டு மகிழ்வர். தை முதல் நாளில் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குகிறது. தை 2ஆம் நாளில் திருவள்ளுவர் தினம். தை முதல் நாள் தையோட ஃபர்ஸ்ட் நாள் என்னது? திருவள்ளுவர் ஆண்டு. 2ஆவது நாள் என்னது? திருவள்ளுவர் தினம். மாட்டுப்பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமாக மதிக்கப்படுகின்றன. மாடு அப்படின்னா செல்வம் அப்படிங்கிறது பொருள். உழவுக்கும் உழவருக்கும் முற்ற துணையா மாடுகள் விளங்குகின்றன. அவற்றுக்கு நன்றி செலுத்தும் வகையில் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுகிறது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டுவர், கொம்புகளை சீவி வண்ணங்களை தீட்டுவர், மாடுகளின் கழித்து மணிகளை கட்டுவர், பூவும் தலையும் சூட்டுவர், மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இடுவர், பொங்கல் தேங்காய், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு போன்றவற்றை படைத்து வழிபடுவர். மாட்டு பொங்கல் நாளிலோ அதற்கு அடுத்த நாளிலோ சில ஊர்களில் மஞ்சள் விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு என்பது மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. அப்போ மஞ்சு விரட்டு என்னது? மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டு. இவ்விளையாட்டு மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். மஞ்சு விரட்டுக்கு வேறு பெயர்கள் என்னது? மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல். திருவள்ளுவர் கிமு பொது ஆண்டுக்கு முன் 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டின் 31 கூட்ட வேணும். அப்போ இப்போ 2018 வந்துச்சுன்னா 31 கூட்டணும்னா 2049 அப்படிங்கிறது ஆண்டு, திருவள்ளுவர் ஆண்டுங்கிறாங்க. காணும் பொங்கல். மாட்டுப்பொங்கலுக்கு அடுத்த நாள் காணும் பொங்கல். இந்நாளில் உற்றார் உறவினர் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்று அவர்களை கண்டு மகிழ்வர். குடும்பத்தினரும் விரும்பிய இடங்களுக்கு சென்று மகிழ்வுடன் பொருளை கழிப்பர். மேலும் பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகளின் முதல்வற்றை நடத்துவர். விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்றோருக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுவர். இயற்கை, உழைப்பு, நன்றியுணர்வு, பண்பாடு ஆகியவற்றை போற்றும் விழாவாக பொங்கல் விழா ஆகும். உலகெங்கும் தமிழர்கள் பொங்கல் விழாவை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுகின்றனர். அறுவடை திருநாள் எப்படிலாம் சொல்றாங்கன்னு பார்ப்போமா. அறுவடை திருநாள். ஆந்திரா, கர்நாடகா, மராட்டியம், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சக்கராந்திங்க. மகர சக்கராந்தி. அதே பஞ்சாப்ல லோரி, குஜராத், ராஜஸ்தான்ல
உத்தராயன் அப்படிங்கிறாங்க. அறுவடை திருநாளில் எந்தெந்த பிளேஸில் எந்தெந்த மாதிரி சொல்கிறாங்கன்னு கொடுத்துருக்காங்க.